அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மைத்ரேய முகூர்த்த பதிவு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் 3ஆம் தேதி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைத்ரேய முகூர்த்த பதிவு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மைத்ரேய முகூர்த்த பதிவை எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னும் நினைப்பீங்க. பல பதிவுகள் மிஸ் பண்ணாலும் இந்த பதிவை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த பதிவை என்னால் அன்றைய தினம் கொடுக்க முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய பெரியம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல இருந்ததுனால என்னால் உங்களுக்கு பதிவு கொடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அந்த காரணத்துக்காகத்தான் இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்த பதிவை என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பேர் கமெண்ட் செக்ஷனில் கண்டினியூவாக கேட்ட கேள்வி அதுதான். கண்டிப்பாக மைத்ரேய முகூர்த்த பதிவு இன்றைய தினமோ நாளைய தினமோ நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கொடுங்க, நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னால் அன்றைய தினம் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த பதிவு கொடுக்க முடியல. இப்போ இந்த ஜூன் மாதத்தினுடைய மைத்ரேய முகூர்த்த பதிவை நாம் பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் வருது. அதில் ஒரு மைத்ரேய முகூர்த்தம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் காலையில் 2:30 இருந்து 4:13 வரை இருந்தது. நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தான் செய்தீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற நேரத்தில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்களா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் மாலை நேரத்தில் 5:20 இருந்து 6:56 வரை அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன்கள் என்பது அடையும். அதை தொடர்ந்து வியாழக்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் இருக்குது, விருச்சிக லக்னமும் கூடியிருக்கு. அதாவது மாலை நேரம் ஜூன் 19ஆம் தேதி மாலை நேரத்தில் அனுஷ நட்சத்திரம் ஆரம்பமாகி 20ஆம் தேதி வரை மாலையில் இருக்குது. அதனால் 2 மைத்ரேய முகூர்த்தங்கள் தொடர்ந்து நமக்கு வந்திருக்கு. 19, 20 இந்த 2 நாட்களும் தொடர்ந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் பணத்தை எடுத்து வைங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி மைத்ரேய முகூர்த்தம் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்தங்கள் தான் வரும். அப்படி இல்லைன்னா 3ஆவது வரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்கு. அதே மாதிரி ஜூன் மாதம் இறுதி நாள் 30ஆம் தேதியும் நமக்கு நட்சத்திரம் ஆரம்பமாவது ஜூலை 1ஆம் தேதி நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருது. அது நான் இந்த மாதம் 30ஆம் தேதி உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதியே நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் வருவதனால இந்த மாத மைத்ரேய முகூர்த்தத்தை தெரிஞ்சிருப்பீங்க. நான் ரிமைண்டர் பதிவுகளாக உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.